ஹலோ. இன்றைக்கி காஃபி ஃபில்டரை வச்சு வெந்தயத்தை எப்படி ஸ்ப்ரவுட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபில்டர் ஒன்று அப்படியே இருந்தது. 8-9 மணி நேரம் கழுவி சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் ஊற வச்ச வெந்தயத்தை இந்த ஃபில்டரில் போட போகிறோம். இது கீழேயே தண்ணி இருக்கிறதுனால அந்த மாய்ச்சர்னால் நல்லா ஸ்ப்ரவுட் வரும்னு ஒரு ஐடியா. இது போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப நிறையா போட்டுட்டேன்னு தோன்றுறது. அதனால் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட போகிறேன். இதில் கொஞ்சம் தான் போட போகிறேன். ஏன்னா ரொம்ப அடர்த்தியாக இருந்தால் அதுவும் முளை வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும்னு. ஒரு 2 நாள் கழித்து பார்ப்போம். 48 ஹவர்ஸ் கழித்து இந்த பாருங்கள், இந்த ரெட் கலர் கண்டெய்னரில் பேலன்ஸ் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் தான் போட்டேன். நல்ல முளை வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்ப்ரவுட் இருக்கிறத நம்ம மென்று சாப்பிட்டோன்னா லேசாக ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்கும். இயல்பாக வெந்தயம்னா ஒரு கசப்பு இருக்கும் இல்லையா, சுத்தமாக கசப்பே இருக்காது. அதனால் காலையில் 3 ஸ்பூன், சாயங்காலம் 3 ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல மென்று சாப்பிட்டோன்னா டயபெட்டிஸ்க்கு பெஸ்ட்டு மெடிசன். இதில் நேச்சுரலாக இன்சுலின் இருக்கிறதுனால ரொம்பவே பெஸ்ட்டு மெடிசன் இது. இது ஸ்ப்ரவுட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதும் கசப்பு சுவை இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான். இதை அப்படியே ஏர்டைட் கண்டெய்னர் தானே, இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள்.